Girinath and Gangadharan. So Gangadharan from second year. Okay. Okay, so is there any final year students or third year students? Either prefer? No, sir. Okay. Okay, I'm not sure whether a faculty member Mrs. Gayatri will be joining. So, okay, I think we shall get started. Yes, sir. To be okay, just to be on the right side. So, if I remember correctly, you all belongs to the electronics and circuits branch. PC. Okay, so myself, Wesley. So I work with a company named Nagra Networks, and basically I'm a backend developer. I have close to 8 years of experience in the networking domain. I started my career as a QA engineer, and for the past 6 years, I have been working with the development team. So this is a basic introduction about myself. Okay, so this is a kind of a career guidance discussion. So I just want it to be kind of discussion. It's not like a one-way traffic channel, so where I will be talking and they will be listening. So even though it is going to be a short session that will span around 10 at the max 10 to 15 minutes. So it's like I would like to have a interactive session with you. So do you have any questions for me? So it's like I just prefer not to continue this conversation in the way that I wanted to, but instead of that, I want you guys to drive this conversation. Yes, sir. இல்லை நான் பேசுறது புரியுதா? ஓகே, நான் தமிழில் கூட பேசலாம். புரியுது சார், புரியுது. So do you have any questions for me or any questions on what you are going to do? The thing is, so the BTech or BE is a 4 years graduation course, but most of the students, they start thinking about the next step only in the final year. ஸோ தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் ஆர் வி கோயிங் டு டூ, நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறோமா இல்லை பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோமா, அந்த மாதிரி ஒரு 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 டைலமால இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் த ஜூனியர்ஸ், மோஸ்ட் பீப்புள் வந்து இட்ஸ் லைக் தேர்ட் இயர்க்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் டு கெட் 2 years ஆஃப் மோர் டைம், மோஸ்ட் ஆஃப் தெம் டுக் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். I'm telling the reason I'm telling this, right, because I had 2 years of experience in lecturing, so I know how the general mentality of the BE or the polytechnic students mindset will be. உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஸோ யூ ஆர் லைக் செகண்ட் இயர்ஸ்ல இருக்கீங்க, நீங்கள் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர்ஸ்ல இருக்கீங்க, பட் இதுதான் கரெக்டான டைம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஓகே, காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த டிஸ்கஷன்ஸ் எதுவும் இருக்காது, இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்படிதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ஸ் போயிருக்கு. பட் ஒன்ஸ் செகண்ட் இயர்க்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். ஏன் நீங்கள் அப்பயே திங்க் பண்ணணும்னா, இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். இட்ஸ் நாட் லைக் ஃபைனல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜூலை மாதம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா எண்ட் ஆஃப் த ஃபைனல் இயரில் நான் வந்து ஒரு ஸ்கில்லை கற்றுப்பேன், அல்லது ஒரு திடீர்னு ஒரு ட்ரீம் ஜாப்க்கு போய் உட்காந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம டெக்னிக்கலாக இருக்க முடியும். அதுக்காக நான் கேட்குறேன், உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஒரு ஜாப் நேச்சருக்கு நீங்கள் போகணும், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. சும்மா பேசலாம், தப்பு கிடையாது. ஓகே சார், எனக்கு ஒரு கொஸ்டின் சார். சார், ரீசெண்டாக நான் ஒரு ஐஹப்ல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன் சார். அங்கே வந்து அவங்க சொன்னது என்னன்னா, லைக் இப்போ வந்து எல்லாருமே ஒரு குரூப்பாக ஒரு லைக் அந்த ரேட் ரேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒன்றா ஒரே இதை படிச்சு பல்கா ரெக்ரூட் பண்ணுறதுலாம் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ வர கம்பெனிஸ் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல்ஸோட யூனிக் ஸ்கில் தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். ஸோ உங்களோட 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த யூனிக் யூஸ் ஸ்கில் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் ஹவு டு டெவலப் இட், அது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ டெக்னிக்கலே வந்து நான் ரொம்ப ஃபேன்சியான விஷயங்கள் எதுவுமே கற்றுக்கல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ, டெவாப்ஸ், மிஷின் லேர்னிங், ஈவன் சாட்ஜிபிடியோட டெவலப்மெண்ட்டே வந்து இன்னைக்கு பெருசாக பேசிட்டு இருக்கோம். பட் பேக் இன் 2016, ஸோ மாஸ்டர்ஸ் நான் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து
ஐ வாஸ் லைக் பிஇ முடிக்கிற வரைக்குமே எனக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. நான் வந்து இதை உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்லலை. நான் மேபி இதை நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பிஇ டேஸ்ல வந்து ப்ரோக்ராமிங் பார்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ சி ப்ரோக்ராமிங் லேபே வந்து 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மக்கப் பண்ணி தான் அதை வந்து பாஸே பண்ணுவாங்க. நானும் அந்த 90% கேட்டகரி தான் நானுமே இருக்கேன். பிஇ ஈவன் டில் பிஇ தேர்ட் இயர் வரைக்குமே நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ பட் மாஸ்டர்ஸ் வரும்போது கோயம்புத்தூர்ல நான் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல அப்பெல்லாம் ஐ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் த சி ப்ரோக்ராம். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் போகல. சி ப்ரோக்ராமுக்கான பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கலனாலும் நம்ம எப்படி இருக்கும், கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியா இருந்தது. ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் சி. எம்பெடட் சியும் தான் நான் வந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோட கேரியர் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இட்ஸ் லைக் இனிஷியலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஐ ஸ்டார்டட் ரெஃபரிங் புக்ஸ். ஏன்னா என்னதான் வந்து ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் எடுத்தாலும் நம்ம வந்து ChatGPT போய் கேட்டாலும் நமக்கு என்ன கேட்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது, என்ன ஃப்ளோவில் நம்ம படிக்கணுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் சி அப்படின்னா ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஒரு 15 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த யூனிட்டை அடுத்தடுத்து கவர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு புக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். வேற எங்கேயுமே உங்களால் அதை பார்க்க முடியும். நீங்க ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் எடுத்தாலும் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்றப்ப ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான புக் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நான் சி ப்ரோக்ராமிங் பை ஸ்டீஃபன் கோச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்கு. ஸோ ஸ்டீஃபன் கோச்சனோட சி ப்ரோக்ராமிங் புக் எடுத்து தான் நான் என்னோட கேரியரவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, ஒருத்தரா ஸ்டார்ட் பண்றதை விட உங்களுக்கு 2 பேரா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட சிப்ளிங்ஸா இருக்கலாம், 2 பேரா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் பி ஈவன் பெட்டர். ஏன்னா ஒரு செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒருத்தரா பண்றதை விட 2 பேரா பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ ஈஸியா க்ரோ ஆகும். அதனால நீங்க சூஸ் பண்ணாலும் நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை நீங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க ChatGPT கேட்கறதோ அல்லது வாட் எவர் ஃபேன்சி டூல்ஸ் இன்னைக்கு இருக்கும், நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதான் சொல்லுங்க, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் the first programming language that you are going to take, you will need at least 6 to 8 months to master it. Even C++ நீங்க எடுத்தீங்கன்னா இன்னுமே டைம் ஆகும். It will take even 1 year. பட் அது ப்ராப்ளமே கிடையாது. அந்த ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் மேட்டர்ஸ். டெய்லி ஒரு 1 hour or 2 hours, டெய்லி அட்லீஸ்ட் an hour, ஒரு 60 minutes ஆகுது நீங்க டெய்லி உட்காந்து அதை டச் பண்ணிட்டே இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் என்னோட சஜஷன் அது. ஸோ வேற ஏதாவது ஓகே டு ஆன்சர் பிரசன்னாஸ் கொஸ்டின். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கேரியர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து எனக்கு என்னோட கோல் வந்து சி. ஈவன் டில் நவ் 8 இயர்ஸ்க்கு அப்புறமும் வந்து அந்த சி ப்ரோக்ராமிங்ல மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சி ப்ரோக்ராமிங் அண்ட் நெட்வொர்க்கிங் ஒரு சில மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது ஒரு பாட்டில் நெக் ஆகிடும். பாட்டில் நெக் இந்த சென்ஸ், நீங்க ஃபீல்ட்ல ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கிற வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்க படிக்கணும். என்னடா அவர் படிக்க சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பட் உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது அடுத்தடுத்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் கோ டுவர்ட்ஸ் இட். ஏதாவது ஒரு டொமைன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் என்ன வேணும் அப்படின்றத நீங்க பில்ட் பண்ணிக்கணும். பட் அஸ் அ பேக் அண்ட் டெவலப்பர் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ கம்பெனிஸ்ல வந்து மொத்தமே 3 டொமைன் தான் இருக்கும். யூஸ்வலா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் டொமைன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே வந்து நான் இப்போ போக விரும்பல. பட் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த கைஸ் வில் பி சூசிங் டெஸ்டிங் ஆர் டெவலப்மெண்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங் வராது அதனால நான் டெஸ்டிங் போயிடுவேன். நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? எனக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்காது அதனால நான் ப்ரோக்ராமிங் வேலைக்கு போக விரும்புறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக கூட நான் 2-3 பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ப்ரோக்ராமிங் பிடிக்காது அதனால நான் டெஸ்டிங். பட் எனக்கு என்னன்னா இப்போ டெஸ்டிங்லையும் ப்ரோக்ராமிங் தேவைப்படும். இப்போ நீங்க ஒரு டெஸ்டிங் ரோல் எடுக்கணும்னு நினைச்சாலும் அங்கே எக்ஸல் பண்றதுக்கு அங்கே உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு. அதனால வாட் எவர் யூ சூஸ், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம்.
நீங்கள் என்பிடிஎல் எடுக்கலாம், கோர்சிரா எடுக்கலாம், ஈவன் யுடெமி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு யூ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ஸ்கில். எப்போ உங்களால் வந்து இந்த ப்ராசஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் ரெஸ்யூம். செகண்ட் இயரில் தான் இருக்கீங்க, நான் தப்பு சொல்லலை, பட் செகண்ட் இயராக இருந்தாலும் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேர் யுவர் ரெஸ்யூம். ரெஸ்யூமில் வந்து நிறைய பேர் வந்து அஸ் அ ஃப்ரெஷர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து ஹாபீஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் போவாங்க. ஹாபீஸில் வந்து ரீடிங், ரைட்டிங், அப்புறம் ட்ராவலிங், ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாம் வந்து யாருமே கேட்க போகிறதில்ல உங்களுக்கு. ஈவன் ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிராஜுவேஷனை கூட யாரும் கேட்க போகிறது. இப்போ நான் என்னோட ரெஸ்யூம் வச்சிருக்கேன். என்னோட ரெஸ்யூம்ல பார்த்தீங்கன்னா என்னோட கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸே இருக்கு. நான் எங்கே பிஇ படித்தேன், நான் என்ன மார்க் எடுத்தேன், அதுவே இருக்காது. அதுவே கேட்க சாரி கிராஜுவேஷன் மார்க்ஸ் பிஇ கேட்பாங்க, பட் ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க. 10th நீங்கள் என்ன படிச்சீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, 12th என்ன படிச்சீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, யாருமே கேட்க போகிறதில்ல. பிஇ கிராஜுவேஷன் நீங்கள் என்ன டொமைன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த மார்க்ஸ். நீங்கள் என்ன 8 சிஜிபி வச்சிருக்கீங்களா அல்லது 9 சிஜிபி வச்சிருக்கீங்களா, அதுக்காக இல்லை. உங்களோட பேசிக் என்ன எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டா அல்லது மெக்கானிக்கல் பேக்ரவுண்டா, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டீட்டெயில் உங்களுக்கு கேட்போம். நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஒரு ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் எதுவுமே இல்லைன்றது தெரியும். ஒரு பேஜ், சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் போதும். ஒரு சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமில் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியும் அதை நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்து இதில் எதுவும் இல்லை, இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும் அப்படின்றத யூ வில் ஸ்டார்ட் லுக்கிங் இன்டு இட். அதை பற்றி படிக்க ஆரம்பிங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே சார். சார் நான் பிரகாஷ் சார். சொல்லுங்க சார். ஐடி ஜாப்ல மெயினாக அவங்க எதிர்பார்க்கறது கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் தான் சார். ஓகே. கேட்குது அமைதியாக இல்லை, மெயினாக எதிர்பார்க்கறது கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் சார். கரெக்ட். கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் கரெக்ட். கம்யூனிகேஷன் பேசிக். ஏன்னா எந்த ரோல் போனாலும் கம்யூனிகேஷன் பேசிக். உங்களுக்கு வந்து ஃப்ளூயண்டா இப்போ நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு யூஎஸ் ஆக்சென்ட்டோ ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட்டோ ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டோ எந்த இருக்கு. இட்ஸ் லைக் இங்கிலீஷில் நீங்கள் பேசணும், நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை வெளியே சொல்லணும். அதுதான் பேசிக் கம்யூனிகேஷன். அது நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ மெதுவாக வேணாலும் பேசலாம், யாரும் எதுவும் கேட்கப்படுறதுல பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசலாம். கம்யூனிகேஷன் அது ஒரு பக்கம், இட் வில் கம் வித் டைம். நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்தாலே வந்துடும். பட் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன ஸ்கில், அதுதான் மேட்டர். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணீங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்க? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த கிராமட்டிக்கல் விஷயங்கள் வந்து வராது. கிராமட்டிக்கலாக வந்து கரெக்டாக பேச மாட்டாங்க. பட் ஈவன் தோ கிராமட்டிக்கலாக ஃப்ளூயண்டாக பேசுகிறவங்க கூட சம்டைம்ஸ் வந்து 1-2 இடத்துல கிராமட்டிக்கலாக எரர் சொல்லுவாங்க. பேசிக்காக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வச்சு, நீங்கள் ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வேர்ப் எடுத்துட்டு அந்த வேர்ப்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ், ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு கொஷின், பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கொஷின். ஸோ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை வச்சு ஒரு கொஷின் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த கொஷினுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. இந்த 3 விஷயம். ஒரே ஒரு வேர்ப் எடுத்துட்டு எல்லா ஃபார்ம் ஆஃப் டென்சஸ்லையும் ஒவ்வொரு லைன் உங்களுக்கு எழுத தெரியும், ஒவ்வொரு சென்டென்ஸ் உங்களுக்கு எழுத தெரியும். நான் சொல்றது உங்களால புரியுது சார். தேங்க்ஸ் சார். ஸோ இது நீங்க எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்ற ஐடியா. அதுக்கப்புறமா வந்து இட்ஸ் லைக் உங்களோட ஓன் ப்ராக்டிஸ் தான், நீங்களா பேசுறது தான். நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு, நீங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துட்டு நீங்க பேசலாம். உங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா சப்டைட்டில் இல்லாம இங்கிலீஷ் படம் பார்க்கலாம். சப்டைட்டில் வச்சு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு டைட்டில் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் படத்தை சப்டைட்டில் இல்லாம உட்காந்து பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். என்னடா ஒரு படம் பார்க்க சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க, பட் அது எஃபெக்டிவானது. இட்ஸ் எஃபெக்டிவ். ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் பிரகாஷ். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? தரணி கிரினா சார், நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே, உங்களால் எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி நான் வந்து ஒரு ஹை லெவலில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மெயினாக என்னோட ஒர்க் நேச்சர் எப்படின்னா, we are working for a product based company.
ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து அந்த டெர்மினாலஜி யூஸே பண்ண மாட்டாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸில் மட்டும்தான் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற வார்த்தையை இருக்கும். ஏன் அப்படின்னா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வந்து இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் வில் பி ஒர்க்கிங் ஃபார் சம் அதர் கிளையண்ட். அந்த கிளையண்ட் வந்து அமேசானாக இருக்கலாம், அல்லது ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், ஈவன் ஏதாவது ஒரு பெரிய பேங்க்ஸாக இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் ஈவன் யூஎஸ் பேஸ்டு பேங்க்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்காக 2-3 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ஸோ அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், யூசர் ரெக்யர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுவோம். ஸோ யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்ற சென்ஸ் ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ப்ராடக்ட்டே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ரவுட்டர். ஸோ ஒரு ரவுட்டர் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரவுட்டர் வந்து ஒரு யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரவுட்டர் பேஸ்டு டிவைஸில் வந்து ஏதாவது ஒரு அடிஷனல் ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து யூசர்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிப்போம். அந்த ரெக்யர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இது லாஜிக்கலி பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனாலிசிஸ் நாங்கள் பண்ணுவோம். அந்த அனாலிசிஸ்க்கு அப்புறமா இது லாஜிக்கலி பாசிபிள் அப்படின்னு தியரிட்டிக்கலாக சொல்லக்கூடாது, தியரிட்டிக்கலாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் ஆக்சுவலி செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம பெருசாக செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக அதை வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் ஆகாதான் அப்படின்னு ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி எடுத்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க. அதை ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வில் கோ இன்டு தி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோவில் பெரிய ப்ராசஸ். ஸோ இட் will take 1 month or 2 months டைம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர் இஸ் கோயிங் டு பி யூனிட் டெஸ்டிங் ஃபேஸ். யூனிட் டெஸ்டிங் அப்படின்னா டெவலப் பண்ணுற இன்ஜினியரே வந்து ஹி ஹேஸ் டு டெஸ்ட் இட். நான் தான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு டெஸ்ட் இட். நான் வந்து ஒரு சில செட் ஆஃப் சினாரியோஸ் யோசிச்சு ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லை. அதுக்கப்புறமா இட் வில் கோயிங் டு த QAS குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா we will have a internal demo. ஸோ இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்னல் டெமோ கொடுப்போம். அதுக்கப்புறமா it will be delivered to the customer. ஸோ இதுதான் ஜென்ரல் ஒர்க் ஃப்ளோ. ஸோ எனி ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் இருக்கும். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ பிரகாஷ். ஸோ ஐ see Girinath, Ganesh and Dharanikarnath. They are maintaining so much of silence. Okay. வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா maybe I would like to summarize what we have actually discussed now. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? Okay, ma'am, graduate.